வணக்கம். டெல்லியில் இன்று நடைபெறும் அனைத்துக் கட்சி கூட்டம். நீட் முறைகேட்டில் மேலும் 3 பேர் கைது. துணை முதலமைச்சர் பதவி தொடர்பாக உதயநிதி ஸ்டாலின் கருத்து. மாஞ்சோலைக்கு செல்ல சுற்றுலா பயணிகளுக்கு தடை. ஏமனில் இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதல் என்று உள்ளூர் முதல் உலகம் வரையிலான செய்திகளை நம்முடைய செய்திகளாக பார்க்க இருக்கிறோம். வழங்குவதற்காக நான் கார்த்திகா கண்ணன். நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரை முன்னிட்டு அனைத்துக் கட்சி கூட்டம் இன்று நடைபெறுகிறது. நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் நாளை தொடங்கி ஆகஸ்ட் 12ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. 23ஆம் தேதி மத்திய நிதிநிலை அறிக்கையை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்கிறார். இந்த ஆண்டு மக்களவைத் தேர்தல் நடைபெற்றதால் மழைக்கால கூட்டத்தொடர் பட்ஜெட் கூட்டத்தொடராக நடத்தப்படுகிறது. பட்ஜெட் கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்தும் நோக்கில் அனைத்து கட்சிகளுடன் மத்திய அரசு இன்று ஆலோசனை நடத்துகிறது. இதில் பங்கேற்க வருமாறு அனைத்து கட்சிகளுக்கு மத்திய அரசு அழைப்பு விடுத்துள்ளது. அதே சமயம் பட்ஜெட் கூட்டத்தொடரின் போது நீட் விவகாரம், மணிப்பூர் இனமோதல் உள்ளிட்ட முக்கிய பிரச்சினைகள் தொடர்பான கேள்விகளை எழுப்ப இந்தியா கூட்டணியினர் திட்டமிட்டுள்ளனர். இன்று நடக்கும் அனைத்துக் கட்சி கூட்டத்தில் பங்கேற்கவில்லை என்று திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி முன்னதாக தெரிவித்திருந்தது. நீட் முறைகேடு விவகாரத்தில் மருத்துவ மாணவர்கள் உட்பட மேலும் 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். மே மாதம் நடந்த இளநிலை மருத்துவ படிப்பிற்கான நீட் தேர்வில் முறைகேடுகள் நடந்ததாக எழுந்த குற்றச்சாட்டு சர்ச்சையை ஏற்படுத்தியது. நீட் முறைகேடுகள் தொடர்பாக விசாரித்து வரும் மத்திய புலனாய்வு அமைப்பான சிபிஐ இதுவரை 6 வழக்குகளை பதிவு செய்துள்ளது. நீட் முறைகேடு விவகாரத்தில் பீகார், ஜார்க்கண்ட், உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான் என்று பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த பலர் கைது செய்யப்பட்டனர். இந்நிலையில் நீட் முறைகேடு தொடர்பாக ராஜஸ்தானைச் சேர்ந்த மருத்துவ மாணவர்கள் 2 உட்பட 3 பேரை சிபிஐ கைது செய்துள்ளது. எம்பிபிஎஸ் படித்து வரும் குமாரமங்கலம் பிஷ்னோய், தீபேந்தர் சர்மா ஆகியோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அதேபோன்று ஜார்க்கண்ட் மாநிலத்தைச் சேர்ந்த பிடெக் பட்டதாரி சசிகாந்த் பஸ்வான் என்பவரையும் சிபிஐ அதிகாரிகள் கைது செய்துள்ளனர். இதன் மூலம் கைது செய்யப்பட்டவர்களின் எண்ணிக்கை 31ஆக அதிகரித்துள்ளது. வறுமை ஒழிப்பில் தமிழ்நாடு இந்தியாவிலேயே முதலிடம் பெற்று சிறந்த மாநிலமாக திகழ்வதாக தமிழக அரசு பெருமிதம் தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் 2023-24ஆம் ஆண்டிற்கான மத்திய அரசின் நிதி ஆயோக் அமைப்பு நீடித்த நிலையான வளர்ச்சி குறியீடுகள் பற்றிய 4வது ஆய்வறிக்கையை அண்மையில் வெளியிட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த அறிக்கை திராவிட மாடல் ஆட்சியில் தமிழ்நாடு மாபெரும் வளர்ச்சியை கண்டுள்ளது என்பதை பறைசாற்றியுள்ளதாக தமிழக அரசு பெருமிதம் தெரிவித்துள்ளது. முதலமைச்சர் ஸ்டாலினின் ஆட்சியில் தொலைநோக்கு சிந்தனைகளுடன் செயல்படுத்தி வரும் சீரிய திட்டங்களால் வறுமை ஒழிப்பில் தமிழ்நாடு இந்தியாவிலேயே முதலிடம் பெற்று சிறந்த மாநிலமாக திகழ்வதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. காலநிலை மாற்றம், சுற்றுச்சூழல் பராமரிப்பு, குறைந்த செலவில் மாசில்லா எரிசக்தி இரண்டிலும் தேசிய அளவில் தமிழ்நாடு முதல் மாநிலமாக உயர்ந்துள்ளதாகவும், மேலும் பசிப்பினி அகற்றுதல், பொருளாதாரம் மற்றும் வேலைவாய்ப்பு, தரமான கல்வி, மக்கள் நலம் மற்றும் சுகாதார வாழ்வு உள்ளிட்டவற்றில் தமிழ்நாடு முன்னணி மாநிலமாக உயர்ந்து சிறந்துள்ளதாகவும் தமிழக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. துணை முதலமைச்சர் பதவி குறித்து முதலமைச்சர் ஸ்டாலினே முடிவு செய்வார் என்று அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். திமுக இளைஞரணி விழாவிற்கு பின்னர் செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளித்த அவர் நீட் தேர்வு குறித்தும் பேசினார். எந்த பொறுப்பு வந்தாலும் இளைஞரணி மறக்க மாட்டேன், பொறுப்புகள் மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்காது. இல்ல, அது முதலமைச்சர் தான் முடிவு எடுப்பாங்க. இந்த நீட் தேர்வு தொடர்பான பல முன்னெடுப்பு எடுத்துறீங்க, விலக்கு பெறதுக்கு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போயிட்டு இருக்கு. ஏன் தமிழ்நாடு அரசு அதுல எந்த ஒரு தலையீடு இல்ல சார்? நீங்க ஏன் அது ஒரு மணி போடல? ஆரம்பத்திலிருந்து நாங்க நீட் தேர்வுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு தான் இருக்கிறோம். சட்டப்படி போராடிட்டு தான் இருக்கோம். என்னைக்குமே நீட் தேர்வு கண்டிப்பா எதிர்ப்போம். இந்த ஆண்டு பல குளறுபடிகள் இருக்கிறது, வழக்கு நடந்துகிட்டு இருக்கு. ஆனா அது தமிழ்நாடு அரசோட பங்கீடு இல்லையா சார்? தமிழ்நாடு அரசு தொடர்ந்து எதிர்த்து தான் இருக்கு. சட்ட மசோதா நிறைவேற்றி ஆளுநருக்கு அமைச்சிருக்கிறோம். பிரசிடென்ட்டுக்கு போயிருக்கு, கையெழுத்து போட மாட்டேங்கிறாங்க. நாங்க தொடர்ந்து எதிர்த்து. ஆம்ஸ்ட்ராங் கொலை தொடர்பாக கைது செய்யப்பட்ட அதிமுக ஒன்றிய கவுன்சிலர் ஹரிதரன் நீதிமன்ற காவலில் பூந்தமல்லி சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். ஆம்ஸ்ட்ராங் கொலை தொடர்பாக கடம்பத்தூர் ஒன்றிய அதிமுக கவுன்சிலரான ஹரிதரனை காவல்துறையினர் கைது செய்தனர். இவர் வழக்கறிஞராக பணியாற்றி வருவதும் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் ஏற்கனவே கைது செய்யப்பட்ட ஹரிஹரன் மற்றும் அருளின் நண்பர் என்பதும் விசாரணையில் தெரியவந்தது. இந்த வழக்கில் குற்றவாளிகள் பயன்படுத்திய 6 செல்போன்களை ஹரிதரனிடம் அருள் ஒப்படைத்துள்ளார். இந்த செல்போன்களை யாருக்கும் தெரியாமல் சேதப்படுத்தி திருவள்ளூர் மாவட்டம் வெங்கத்தூர் பகுதியில் உள்ள கொசஸ்தலை ஆற்றில் ஹரிதரன் வீசி எறிந்துள்ளார். இது தனிப்படை காவல்துறையினருக்கு தெரியவந்த நிலையில் ஸ்கூபா டைவர்களின் உதவியுடன் கொசஸ்தலை ஆற்றிலிருந்து 3 செல்போன்கள் மீட்கப்பட்டன. மற்ற செல்போன்களையும் கண்டுபிடிக்கும் பணி தீவிரமாக நடைபெறுகிறது. விசாரணைக்கு பின்னர் எழும்பூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட ஹரிதரனை ஆகஸ்ட் 2ஆம் தேதி வரை சிறையில் அடைக்க நீதிபதி உத்தரவிட்டார். இதனையடுத்து பூந்தமல்லி சிறையில் அவர் அடைக்கப்பட்டார். இதற்கிடையில் காவல்துறையால் கைது செய்யப்பட்ட ஹரிதரனை கட்சியிலிருந்து நீக்கியிருப்பதாக அதிமுக தலைமை அறிவித்துள்ளது.
ஆம்ஸ்ட்ராங் கொலையை கண்டித்து சென்னையில் நினைவேந்தல் பேரணி நடைபெற்றது. எழும்பூர் நரியங்காடு பகுதியில் தொடங்கி தெற்கு கூவம் வழியாக 1.5 கிலோமீட்டரை கடந்து ராஜரத்னம் மைதானம் அருகே உள்ள மேடையை பேரணி அடைந்தது. நீலம் பண்பாட்டு மையம் சார்பில் ஒழுங்கு செய்யப்பட்ட இந்த நிகழ்வில் இயக்குநர் ப. ரஞ்சித், நடிகர் அட்டகத்தி தினேஷ், பாடகர் அறிவு, கல்வியாளர் பிரின்ஸ் கஜேந்திரபாபு உள்ளிட்ட 2000க்கும் அதிகமானோர் பங்கேற்றனர். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் பட்டியலின பிரிவு தலைவர் ரஞ்சன்குமார் தலைமையில் காங்கிரஸ் கொடியுடன் ஏராளமானோர் பங்கேற்றனர். இதனைத் தொடர்ந்து ராஜரத்னம் மைதானத்தில் நினைவேந்தல் நடைபெற்றது. காவிரியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ள நிலையில் ஒகேனக்கல் மற்றும் மேட்டூர் அணையில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து ஆட்சியர்கள் நேரில் ஆய்வு செய்தனர். தொடர் மழையால் நீர்வரத்து அதிகரித்ததை அடுத்து கர்நாடக மாநில அணைகளில் இருந்து காவிரியில் உபரி நீர் திறக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து காவிரியின் தமிழக எல்லையான பில்லிகுண்டுலுவில் நீர்வரத்து 54,000 கனஅடியாக உள்ளது. இதனால் ஒகேனக்கலில் பிரதான அருவிக்கு செல்லும் நடைபாதை உள்ளிட்டவை தண்ணீரில் மூழ்கி காட்சியளிக்கிறது. இந்நிலையில் ஒகேனக்கல் பரிசல் துறை உள்ளிட்ட பகுதிகளில் தருமபுரி ஆட்சியர் சாந்தி ஆய்வு மேற்கொண்டார். நீர்வரத்து அதிகரிப்பால் மேட்டூர் அணையின் நீர்மட்டம் வேகமாக உயர்ந்து வருகிறது. இதனையடுத்து அணையில் மேற்கொள்ளப்படும் பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து சேலம் ஆட்சியர் பிருந்தாதேவி மேட்டூர் அணையின் வலதுகரை பகுதியில் ஆய்வு மேற்கொண்டார். மேலும் செட்டிப்பட்டி பரிசல் துறை பகுதிக்கு சென்று நீர்வரத்தை பார்வையிட்டு அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். சேலம் மாவட்டம் மேட்டூர் அணையின் நீர்மட்டம் உயர்ந்து வருவதால் நீர்த்தேக்க பகுதிகளில் சாகுபடி செய்த பயிர்களை விவசாயிகள் அவசரகதியில் அறுவடை செய்து வருகின்றனர். அணையின் நீர்த்தேக்க பகுதிகளில் தண்ணீர் வடியும் போது விவசாயிகள் எள், சோளம், நிலக்கடலை, தர்பூசணி உள்ளிட்ட நடவு பணிகளில் ஈடுபடுவது வழக்கம். நடப்பாண்டில் மேட்டூர் அணை நீர்மட்டம் 40 அடிக்கும் கீழ் சென்ற நிலையில் மூலக்காடு, பண்ணவாடி, கோட்டையூர், செட்டிப்பட்டி உள்ளிட்ட காவிரி கரையோர பகுதியில் விவசாயிகள் சோளம், நிலக்கடலை உள்ளிட்ட பயிர்கள் நடவு பணியில் ஈடுபட்டனர். நடவு செய்யப்பட்ட பயிர்கள் அறுவடை செய்ய இன்னும் 1 மாதம் உள்ள நிலையில் மேட்டூர் அணையில் நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து வருவதால் பயிர்கள் தண்ணீரில் மூழ்கி வருகின்றன. இதனால் அறுவடை காலம் நெருங்குவதற்கு முன்பாகவே விவசாயிகள் அறுவடை பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். ஏக்கர் ஒன்றுக்கு சுமார் 30,000 ரூபாய் வரை செலவு செய்த நிலையில் பெரும் இழப்பு ஏற்பட்டுள்ளதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். மேட்டுப்பாளையம் பில்லூர் அணையிலிருந்து வினாடிக்கு 10,000 கனஅடி உபரி நீர் பவானி ஆற்றில் வெளியேற்றப்பட்டு வருகிறது. நீர்வரத்து அதிகரித்ததால் கடந்த 16ஆம் தேதி பில்லூர் அணை முழு கொள்ளளவை எட்டியது. அன்று முதல் அணைக்கு வரும் நீர்வரத்து அப்படியே உபரி நீராக பவானி ஆற்றில் திறந்துவிடப்படுகிறது. வினாடிக்கு 10,120 கனஅடி நீர் வெளியேற்றப்பட்டு வருவதால் பவானி ஆற்றின் கரையோரம் உள்ள மேட்டுப்பாளையம் மற்றும் சிறுமுகை பகுதி மக்களுக்கு 5ஆம் நாளாக வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பவானி ஆற்றில் இறங்கி குளிக்கவோ மீன்பிடிக்கவோ கூடாது என்றும் பரிசல் மூலம் ஆற்றை கடக்கவோ முயற்சிக்க வேண்டாம் என்று அறிவுறுத்தி மாவட்ட நிர்வாகம் கண்காணித்து வருகிறது. அணைக்கான நீர்வரத்து 20,000 கனஅடியாக இருந்த நிலையில் தற்போது பாதியாக குறைந்து 10,000 கனஅடியாக இருப்பது குறிப்பிடத்தக்கது. நெல்லை மாவட்டம் மாஞ்சோலை வனப்பகுதிகளுக்கு கனமழை எச்சரிக்கை உள்ளதாகவும் சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பு கருதியும் இன்று முதல் ஜூலை 23ஆம் தேதி வரை சுற்றுலா பயணிகள் செல்வதற்கு முண்டந்துறை புலிகள் காப்பகம் தடை விதித்திருக்கிறது. மேலும் வெளிநபர்கள் செல்ல முற்றிலும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. வருகின்ற 22ஆம் தேதி மாஞ்சோலை மக்களை வெளியேற்றக்கூடாது என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் புதிய தமிழகம் கட்சித் தலைவர் கிருஷ்ணசாமி மற்றும் அந்த பகுதியைச் சேர்ந்த ஸ்டாலின் ஆகியோர் வழக்கு தொடர்ந்தனர். இந்த வழக்கு விசாரணைக்கு வரவுள்ளதாலும் 23ஆம் தேதி தாமிரபரணி படுகொலை நினைவு நாள் என்பதாலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தடை விதிக்கப்பட்டிருக்கலாம் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. கேரளாவில் 14 வயது சிறுவன் ஒருவருக்கு நிபா வைரஸ் பாதிப்பு இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. கேரள மாநிலம் கோழிக்கோட்டில் ஒரு தனியார் மருத்துவமனையில் சிகிச்சையில் இருக்கும் சிறுவனுக்கு வைரஸ் பாதிப்பை புனே ஆய்வகம் உறுதி செய்துள்ளதாக கேரள மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் வீணா ஜார்ஜ் தெரிவித்துள்ளார். மலப்புரம் மாவட்டத்தைச் சேர்ந்த சிறுவனுக்கு 5 நாட்களாக சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து அந்த சிறுவனுடன் நேரடி தொடர்பில் இருந்தவர்களை அடையாளம் கண்டு பரிசோதனை மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக வீணா ஜார்ஜ் கூறியுள்ளார். அந்த பகுதியை சுற்றிய 3 கிலோமீட்டர் சுற்றளவிற்கு சில கட்டுப்பாடுகள் விதிக்கப்படும் என்று கூறியுள்ள அவர் மக்கள் எச்சரிக்கையாக இருக்க கேட்டுக் கொண்டிருக்கிறார். மக்கள் முகக்கவசங்கள் அணிய வேண்டும் என்றும் தேவையில்லாமல் மருத்துவமனைகளுக்கு செல்வதை தவிர்க்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. டெல்லியில் வரும் 27ஆம் தேதி நடைபெறவுள்ள நிதி ஆயோக் நிர்வாக குழு கூட்டத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பங்கேற்பார் என தகவல் வெளியாகியுள்ளது. பிரதமர் மோடி தலைமையிலான பாஜக அரசு பொறுப்பேற்றதும் மத்திய திட்டக்குழு கலைக்கப்பட்டு அதற்கு பதிலாக பிரதமர் தலைமையில் நிதி ஆயோக் அமைப்பு நிறுவப்பட்டது. அண்மையில் நிதி ஆயோக் அமைப்பு மாற்றியமைக்கப்பட்டது.
மத்திய அமைச்சர்களுக்கும் கூட்டணி கட்சிகளுக்கும் நிதி ஆயோக் அமைப்பில் இடமளிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து ஜூலை 27ஆம் தேதி நிதி ஆயோக்கின் 9வது நிர்வாக குழு கூட்டம் பிரதமர் மோடி தலைமையில் நடைபெறவுள்ளது. தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினும் இந்த கூட்டத்தில் பங்கேற்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கூட்டத்தில் பங்கேற்கும் முதலமைச்சர் மத்திய அரசின் நிலுவைத் தொகை, நிதி விவகாரம் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகள் குறித்து பேச திட்டமிட்டுள்ளதாக தெரிகிறது. இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு ஓரிரு நாட்களில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆண்டுகால அதிமுக ஆட்சியில் கூடுதல் பேருந்துகளை வாங்காததால் அரசு போக்குவரத்து கழகங்களில் பழைய பேருந்துகளை இயக்கும் சூழல் ஏற்பட்டுள்ளதாக அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார். குமரி மாவட்டத்தில் இயக்கப்படும் அரசு பேருந்துகள் மிகவும் பழுதடைந்திருப்பதாக புகார்கள் எழுந்த நிலையில் முதலமைச்சர் ஸ்டாலின் உத்தரவின் பேரில் முதற்கட்டமாக 24 புதிய பேருந்துகள் குமரி மாவட்டத்திற்கு வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மார்த்தாண்டம் பேருந்து நிலையத்தில் புதிய பேருந்துகளின் சேவையை அமைச்சர் சிவசங்கர் துவக்கி வைத்து புதிய பேருந்தில் சிறிது தூரம் பயணித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் சிவசங்கர், மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி ஆட்சி காலத்தில் 5 ஆண்டுகளில் அரசு போக்குவரத்து கழகங்களுக்கு 15,000 புதிய பேருந்துகள் வாங்கப்பட்டதாகவும், ஆனால் அதிமுகவின் 10 ஆண்டு ஆட்சி காலத்தில் 14,000 புதிய பேருந்துகள் வாங்கப்பட்டதாகவும் தெரிவித்தார். இந்த மகளிருக்கான கட்டணமில்லா பயணம் கொடுத்த காரணத்தினால் போக்குவரத்து கழகத்திற்கு வருமானம் கூடியிருக்கிறது. இதற்கான தொகை போக்குவரத்து துறை எந்த செலவும் செய்யவில்லை. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இதற்கான தொகையை, அந்த மகளிருக்கான விடியல் பயணத்திற்கான தொகையை போக்குவரத்துறைக்கு வழங்குகிறார்கள். இந்த ஆண்டும் 2,800 கோடி ரூபாய் வழங்கியிருக்கிறார்கள். அப்படி வழங்குகின்ற காரணத்தினால்தான் போக்குவரத்துறையில் பணியாற்றுகின்ற ஓட்டுநர், நடத்துனர் போன்ற எல்லோருக்கும் முதல் தேதியில் சம்பளம் வழங்கப்படுகிறது. நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே ஆற்றில் மீன்பிடிக்க சென்ற 2 சிறுவர்கள் தண்ணீரில் அடித்துச் செல்லப்பட்டனர். ஒரு சிறுவன் உயிரிழந்த நிலையில் மீட்கப்பட்ட நிலையில் மற்றொரு சிறுவனை தேடும் பணி தீவிரமடைந்திருக்கிறது. தொடர் மழையால் வெள்ளரி கிராமம் அருகே உள்ள ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. புதற்காடு பகுதியைச் சேர்ந்த 4 சிறுவர்கள் அங்கு மீன்பிடிக்க சென்றதாக கூறப்படுகிறது. அப்போது ஆற்றில் இறங்கி குளித்த குணசேகரன், கவியரசன் ஆகிய இருவரும் தண்ணீரில் அடித்துச் செல்லப்பட்டனர். இதில் குணசேகரன் உயிரிழந்த நிலையில் மீட்கப்பட்டார். நிகழ்விடத்திற்கு விரைந்த பேரிடர் மீட்புக் குழுவினர் கவியரசனை தேடும் பணியில் ஈடுபட்டனர். இதனிடையே உயிரிழந்த சிறுவனின் பெற்றோருக்கு ஆறுதல் தெரிவித்துள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் 3 லட்சம் ரூபாய் நிவாரண நிதி வழங்கிட உத்தரவிட்டிருக்கிறார். ஓமன் நாட்டு கடல் பகுதியில் ஏற்பட்ட கப்பல் விபத்தில் சிக்கிய தனது கணவரை மீட்டுத் தரக்கோரி அவரது மனைவி கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டார். 13 இந்திய மாலுமிகளுடன் ஓமன் நாட்டில் ராஸ்மத்ரகா கடற்கரையிலிருந்து கொமரோஸ் நாட்டு கொடி கொண்ட எண்ணெய் கப்பல் கவிழ்ந்ததாகவும், அந்த கப்பலில் பணிபுரிந்த 16 பேரை காணவில்லை எனவும் ஓமன் கடல் பாதுகாப்பு மையம் தெரிவித்தது. இந்த தகவல் உடனடியாக அந்த நாட்டு கடலோர பாதுகாப்பு படையினர் மற்றும் அதிகாரிகளுக்கு தெரிவிக்கப்பட்ட நிலையில் 10 பேர் மீட்கப்பட்டனர். மேலும் 6 பேரை தேடும் பணி தீவிரமடைந்துள்ளது. இந்நிலையில் கடலூர் மாவட்டம் முதுநகர் பகுதியைச் சேர்ந்த தனஞ்செழியன் என்ற மாலுமி அந்த கப்பலில் பணிபுரிவதாகவும், அவரை மீட்டுத் தர நடவடிக்கை எடுக்க கோரியும் அவரது மனைவி எழிலரசி உறவினருடன் தர்ணாவில் ஈடுபட்டார். விபத்து நடந்து 6 நாட்கள் ஆகியும் கணவர் குறித்து தகவல் கிடைக்கவில்லை என்று வேதனை தெரிவித்தார். அப்போது அங்கு வந்த மாவட்ட ஆட்சியர் சிபி ஆதித்ய செந்தில்குமார் கோரிக்கை மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்த நிலையில் போராட்டத்தை கைவிட்டனர். தொடர்ந்து கான்டாக்டில் தான் இருக்கும். நேற்று நீங்கள் பெட்டிஷன் கொடுத்த உடனே நம்ம இமீடியட்டாக ரீச் அவுட் பண்ணிட்டோம். ஸோ அது முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சீக்கிரமாக நமக்கு தகவல் வருதோ நான் இமீடியட்டாக தெரிஞ்சுக்கிறேன். இங்கேயும் டீம் திருச்சி SRM ஹோட்டலில் நடந்து வரும் கடல்வாழ் மீன்கள் உணவு திருவிழா பலரையும் கவரும் வகையில் அமைந்திருக்கிறது. SRM ஹோட்டலில் சமைக்கப்பட்ட பல்வேறு வகையான மீன் உணவுகளை வாடிக்கையாளர்கள் மற்றும் உணவு பிரியர்கள் ஆர்வத்துடன் சுவைத்து மகிழ்ந்தனர். கணவாய், வஞ்சிரம், நெத்திலி, நண்டு, வாவல், செம்மீன், சங்கரா, கிளிமீன்கள் உள்ளிட்டவை அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தன. 400 ரூபாய் முதல் 7,000 ரூபாய் வரையில் மீன் உணவுகள் விற்பனைக்காக வைக்கப்பட்டிருந்தன. படகு போன்ற அமைப்பும் உணவு உபசரிப்பவர்கள் மீனவர்களைப் போன்ற உடை அணிந்திருந்ததும் அங்கு வந்திருந்தவர்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. திருவிழாவில் பங்கேற்றவர்களை மகிழ்விக்கும் வகையில் இசை நிகழ்ச்சியும் நடத்தப்பட்டன. 30ஆம் தேதி வரை மீன்கள் உணவு திருவிழா நடைபெறும் என்று SRM ஹோட்டல் நிர்வாகத்தினர் தெரிவித்துள்ளனர். திருவெரும்பூர் எறும்பீஸ்வரர் கோயில் திருப்பணிகள் தொடர்பாக அமைச்சர்கள் சேகர்பாபு, அன்பில் மகேஷ் ஆகியோர் ஆய்வு செய்தனர்.
எறும்பீஸ்வரர் கோயிலில் கும்பாபிஷேகம் நடத்துவதற்காக 2 ஆண்டுகளுக்கு முன்பு பாலாலயம் நடைபெற்றது. அதன் பின்பு கோயிலில் திருப்பணிகளுக்கான முன்னேற்பாடுகள் ஏதும் நடைபெறாமல் உள்ளதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்து வந்தனர். இது தொடர்பான செய்தி புதிய தலைமுறையில் வெளியானதை தொடர்ந்து அமைச்சர்கள் சேகர்பாபு, அன்பில் மகேஷ் ஆகியோர் எறும்பீஸ்வரர் கோயிலில் ஆய்வு மேற்கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் சேகர்பாபு, கோயிலில் திருப்பணிகள் நிறைவடைந்து குடமுழுக்கு நடைபெற அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என தெரிவித்தார். கன்னியாகுமரி மாவட்டம் மருதங்கோடு அருகே ரயில்வே தண்டவாளத்தை கடக்கும்போது கட்டுப்பாட்டை இழந்து சிறிய ரக லாரி முன்னால் சென்ற கார் மீது மோதி கவிழ்ந்தது. குலசேகரம் பகுதியைச் சேர்ந்த கிருஷ்ணகுமார் மற்றும் அவரது குடும்பத்தினர் சென்ற கார் ரயில் தண்டவாளத்தை கடக்கும்போது கடைகளுக்கு பாமாயில் விநியோகிக்கும் சிறிய ரக லாரி மோதியது. இதில் காரில் பயணித்த கிருஷ்ணகுமார் குடும்பத்தினர் மற்றும் லாரியில் பயணித்த ஓட்டுநர் உட்பட 3 பேர் நல்வாய்ப்பாக காயமின்றி உயிர் தப்பினர். பிரேக் செயலிழந்ததால் லாரி கட்டுப்பாட்டை இழந்து கார் மீது மோதி கவிழ்ந்ததாக காவல்துறை விசாரணையில் தெரியவந்துள்ளது. இந்நிலையில் கார் மீது லாரி மோதி கவிழ்ந்தது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. கோவை காட்டூரில் உள்ள வீட்டில் தாயும் மகளும் குப்பை குளங்களை அகற்றாமல் நீண்ட காலமாக வசித்து வந்த நிலையில் மாநகராட்சி அதிகாரிகள் வீட்டை சுத்தம் செய்யும் பணியில் ஈடுபட்டனர். ராம்நகர் பகுதியில் உள்ள தனியார் அடுக்குமாடி குடியிருப்பில் ருக்மணி என்பவரும் அவரது மகள் திவ்யாவும் வசித்து வருகின்றனர். அவர்கள் நீண்ட நாட்களாக தங்கள் வீட்டை சுத்தம் செய்யாமல் குப்பை குளங்களுக்கு மத்தியில் வாழ்ந்து வந்திருக்கிறார்கள். பல வருடங்களாக வீட்டை விட்டு வெளியே வராமல் அக்கம் பக்கத்தினர் யாருடனும் எந்தவிதமான தொடர்பும் இல்லாமல் இருந்து வந்துள்ளனர். இதுகுறித்து தகவல் அறிந்து சமூக ஆர்வலர் ஒருவர் அந்த வீட்டிற்குள் சென்று குப்பை குளங்களை கைப்பற்றி கைபேசி வாயிலாக படம் பிடித்திருக்கிறார். இதனைத் தொடர்ந்து இந்த விவகாரம் குறித்து தெரியவந்த மாநகராட்சி அதிகாரிகள் வீட்டை சுத்தம் செய்ய நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். இரு பெண்களுக்கும் மனநல ஆலோசகர்கள் மூலம் கவுன்சிலிங் செய்து அவர்களுக்கு ஏதேனும் பாதிப்புகள் இருக்கின்றதா என்று ஆய்வு செய்ய உரிய ஆலோசனைகளை வழங்க வேண்டும் எனவும் அந்த குடியிருப்பு வாசிகள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே ஊராட்சி மன்ற துணைத் தலைவரின் கையெழுத்தை போலியாக போட்டு 2,70,000 ரூபாய் பணத்தை கையாடல் செய்த ஊராட்சி மன்ற தலைவர் கைது செய்யப்பட்டார். கொரக்கபாடி ஊராட்சி மன்ற காசோலையில் துணைத் தலைவர் தங்கமணியின் கையெழுத்தை ஊராட்சி மன்ற தலைவர் சக்திவேல் முறைகேடாக போட்டது தடயவியல் ஆய்வில் தெரியவந்தது. கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பு அருகே தேசிய நெடுஞ்சாலையில் பயணித்த சொகுசு கார் வாய்க்காலில் பாய்ந்து விபத்திற்குள்ளானது. சென்னை கும்பகோணம் தேசிய நெடுஞ்சாலையில் குமாரகுடி வளைவு பாலம் வழியாக சென்ற சொகுசு கார் ஒன்று திடீரென கட்டுப்பாட்டை இழந்து வடிகால் வாய்க்கால் மூலம் பாய்ந்து விபத்திற்குள்ளானது. இந்த விபத்தில் படுகாயமடைந்த ஓட்டுநர் உள்ளிட்ட 4 நபர்கள் உடனடியாக மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இந்த பகுதியில் இதுவரை 10க்கும் மேற்பட்ட விபத்துகள் நேரிட்டதாக கூறும் மக்கள் பாலத்தில் போதிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று பொதுமக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் அருகே தங்கும் விடுதியில் கஞ்சா உள்ளிட்ட போதை வஸ்துக்களை பயன்படுத்திய 10க்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகளிடம் காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். வட்டக்கானல் பகுதியில் உள்ள விடுதிகளில் போதைப் பொருட்கள் பயன்பாடு குறித்து தகவல் அளித்த நிலையில் காவல்துறையினர் நடவடிக்கை மேற்கொண்டனர். தொடர்ந்து போதைப் பொருட்கள் பயன்படுத்த அனுமதித்த 3 விடுதிகளுக்கு வருவாய்த்துறை அதிகாரிகள் சீல் வைத்தனர். திருச்சி சிறுகனூர் பகுதியில் செப்டம்பர் மாதம் தமிழக வெற்றிக் கழகத்தின் மாநாட்டை நடத்த திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழக வெற்றிக் கழக கட்சிப் பணிகளை தீவிரப்படுத்த அக்கட்சியின் தலைவர் விஜய் துவக்கியிருக்கிறார். அவர் நடித்துள்ள கோட் திரைப்படம் செப்டம்பர் 5ஆம் தேதி வெளியானவுடன் கட்சியின் மாநாட்டை நடத்த திட்டமிட்டுள்ளார். திருச்சி சிறுகனூர் பகுதியில் மாநாடு நடத்த திட்டமிட்டுள்ள இடத்தை அக்கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த் நேரில் பார்வையிட்டு உறுதி செய்தார். அப்போது கட்சியின் கொடியை விஜய் அறிமுகம் செய்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதேபோல வழக்கறிஞர் அணி, வாக்குச்சாவடி முகவர்கள் அணி, தொழில்நுட்ப பிரிவு அணி என்று 30 அணிகளை உருவாக்கவும் அவர் திட்டமிட்டுள்ளார். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே சீல் வைக்கப்பட்ட பட்டாசு ஆலையிலிருந்து 4 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தடை செய்யப்பட்ட சரவடி ரக பட்டாசுகள் நீதிமன்ற உத்தரவுப்படி அழிக்கப்பட்டன. அனுப்பங்குளம் கிராமத்தில் அருணாச்சலம் என்பவரது பட்டாசு ஆலையில் கடந்த மே மாதம் தீப்பெட்டி மற்றும் பட்டாசு தொழில் தனி வட்டாட்சியர் திருப்பதி தலைமையிலான அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். அப்போது ஆலையில் உள்ள கிடங்கில் உச்சநீதிமன்றத்தால் தடை செய்யப்பட்ட 1000, 2000, 5000 வாலா சரவடிகள் உள்ளிட்ட பட்டாசுகளை பதுக்கி வைத்திருந்தது தெரியவந்தது.
இதனையடுத்து அதிகாரிகள் கிடங்கிற்கு சீல் வைத்தனர். இதனைத் தொடர்ந்து கிடங்கிற்கு வைக்கப்பட்ட சீலை அகற்றக் கோரி பட்டாசு ஆலை உரிமையாளர் சார்பில் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தொடரப்பட்டது. இதில் கிடங்கில் உள்ள தடை செய்யப்பட்ட சரவடி ரக பட்டாசுகளை அளிக்க நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதனைத் தொடர்ந்து தனி வட்டாட்சியர் திருப்பதி தலைமையிலான அதிகாரிகள் கிடங்கில் 32 பெட்டிகளில் இருந்து தடை செய்யப்பட்ட சரவடி ரக பட்டாசுகளை குழியில் போட்டு தண்ணீர் ஊற்றி குழியை மூடினர். திருப்பத்தூர் அருகே தனியார் பள்ளியில் நடைபெற்ற மாவட்ட அளவிலான செஸ் போட்டியில் மாணவர்கள் அனைத்து தரப்பு மக்களும் பங்கேற்றனர். போட்டியில் 512 வீரர் வீராங்கனைகள் பங்கேற்றனர். ஒவ்வொரு சுற்றுக்கும் 15க்கு 15 என்ற அடிப்படையில் 30 நிமிடங்கள் வழங்கப்பட்டன. வெற்றி பெற்ற முதல் 125 பேருக்கு பதக்கம் மற்றும் சான்றிதழ்களும், பங்கேற்ற அனைவருக்கும் உலக சதுரங்க கூட்டமைப்பு சான்றிதழும் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டது. தேனி மாவட்டம் உத்தமபாளையம் அருகே அம்மாப்பட்டியில் மாவட்ட அளவிலான கபடி போட்டி நடைபெற்றது. இதில் 50க்கும் மேற்பட்ட கபடி அணி வீரர்கள் கலந்து கொண்டனர். வெற்றி பெற்ற அணிக்கு முதல் பரிசாக 15,000 ரூபாய், இரண்டாம் பரிசாக 10,000 ரூபாய், மூன்றாம் பரிசாக 8,000 ரூபாய் மற்றும் சுழல் கோப்பை வழங்கப்பட்டது. இரு அணி விளையாட்டு வீரர்களும் நினைவில் வைத்துக் கொள்ளவும். கடைசி புதுக்கோட்டை மாவட்டம் பொற்பனைக்கோட்டையில் நடைபெற்று வரும் 2ஆம் கட்ட அகழாய்வில் 5 செம்பு ஆணிகள் மற்றும் அஞ்சனக்கோல் உள்ளிட்டவை கண்டறியப்பட்டுள்ளன. இது தொல்லியல் ஆய்வாளர்கள் மத்தியில் பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. முதற்கட்ட அகழாய்வு பணிகள் 149 நாட்கள் நடைபெற்ற நிலையில் தங்க மூக்குத்தி, வட்டச்சில்லுகள், கண்ணாடி மணிகள் உள்ளிட்ட 533 தொல்பொருட்கள் கண்டறியப்பட்டன. இவை அனைத்தும் சங்ககாலம் மற்றும் அதற்கு முந்தைய காலகட்டத்தைச் சேர்ந்தவை என்று தொல்லியல் ஆய்வாளர்கள் கூறியுள்ளனர். 2ஆம் கட்ட அகழாய்வு பணிகள் கடந்த மாதம் 18ஆம் தேதி பொற்பனைக்கோட்டை அகழாய்வு இயக்குநர் தங்கதுரை தலைமையில் தொடங்கியது. 26 நாட்கள் நடைபெற்ற அகழாய்வில் கண்ணாடி மணிகள், கண்ணாடி வளையல்கள், செங்கல் தளம் என்று 424 தொல்பொருட்கள் கண்டறியப்பட்டன. தொடர்ந்து நடைபெற்ற அகழாய்வில் சுமார் 2 கிராம் எடையுள்ள 5 செம்பு ஆணைகள் தற்போது கண்டறியப்பட்டுள்ளன. மற்றொரு அகழாய்வு குழியில் 3 சென்டிமீட்டர் நீளமுள்ள மை தீட்டும் குச்சி எனப்படும் அஞ்சனக்கோல் கண்டறியப்பட்டுள்ளது. இந்த சான்றுகள் பண்டைய காலத்தில் வாழ்ந்த மக்களின் பண்பாட்டு செழிப்பினை வெளிக்காட்டுகின்றது என்று தொல்லியல் ஆய்வாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் கிழக்கு கடல் சாலையில் உள்ள வடநெம்மேலி பகுதியில் இனப்பெருக்க காலத்தை முன்னிட்டு மூடப்பட்ட பாம்பு பண்ணை 3 மாதங்களுக்கு பிறகு மீண்டும் திறக்கப்பட்டது. முதற்கட்டமாக குறைந்த எண்ணிக்கையில் பிடித்து வரப்பட்ட நல்ல பாம்பு, கண்ணாடி விரியன், கட்டுவிரியன் உள்ளிட்ட 50 விஷப்பாம்புகள் பானைகளில் அடைக்கப்பட்டன. பாம்பு பண்ணை திறந்தவுடன் பார்வையாளர்கள் வருகை தந்தனர். அப்போது பாதுகாப்பு கருவி உதவியுடன் நல்ல பாம்பினை தூக்கி காட்டி பார்வையாளர்களுக்கு காட்சிப்படுத்தி தங்கள் பணியை தொடங்கினர். உத்தரப்பிரதேசத்தில் சரக்கு ரயில் தடம் புரண்ட விபத்து குறித்து விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. காசியாபாத் நகரிலிருந்து முராதாபாத் நோக்கி 7 பெட்டிகள் கொண்ட சரக்கு ரயில் சென்று கொண்டிருந்தது. அம்ரோஹி என்ற இடத்தில் சென்றபோது சரக்கு ரயில் திடீரென தடம் புரண்டு விபத்திற்குள்ளானது. தகவல் அறிந்து வந்த ரயில்வே ஊழியர்கள், பணியாளர்கள் விரைந்து சென்று ரயிலை தண்டவாளத்தில் நிறுத்தும் பணியில் ஈடுபட்டனர். விபத்தில் யாருக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை என்ற போதிலும் விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. நள்ளிரவு தொடங்கிய மீட்புப் பணிகள் விடிய விடிய நடைபெற்றது. விபத்து காரணமாக வழியாக இயக்கப்படும் ரயில் மாற்றுப்பாதையில் திருப்பிவிடப்பட்டது. முன்னதாக உத்தரப்பிரதேசத்தில் சண்டிகர் திப்ருகர் விரைவு ரயில் தடம் புரண்ட விபத்தில் 8 பேர் உயிரிழந்த நிலையில் மீண்டும் ஒரு ரயில் விபத்து நடந்திருக்கிறது. சீனாவில் நிலவி வரும் மாறுபட்ட காலநிலை பொதுமக்களை இன்னலடையச் செய்திருக்கிறது. ஒரு சில மாகாணங்கள் கனமழை, வெள்ளப்பெருக்கு, நிலச்சரிவு என்று பாதிப்பை சந்தித்து வரும் நிலையில் மறுபுறம் கடும் வெப்பநிலை மக்களை வாட்டி வதைத்து வருகிறது. ஷாங்காய் மாகாணத்தில் 38 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகியுள்ளது. வெப்பத்திலிருந்து தப்பிக்க பொதுமக்கள் நீர்நிலைகள், நீர் விளையாட்டு பூங்காக்களில் குவிந்து வருகிறார்கள். தண்ணீரில் குடும்பத்தினர், நண்பர்களுடன் விளையாடி பொதுமக்கள் வெப்பத்தை தணிக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். வரும் நாட்களில் வெப்பநிலை அதிகரித்து வருவதால் ஷாங்காய் மாகாணத்திற்கு ஆரஞ்ச் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அதே சமயம் ஷான்சி மாகாணத்தில் பெய்து வரும் கனமழையால் வெள்ளப்பெருக்கு, ஆங்காங்கே நிலச்சரிவும் ஏற்பட்டு பொதுமக்களை திக்குமுக்காடச் செய்திருக்கிறது. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே கால்நடை மேய்ச்சலுக்கு சென்றபோது யானை தாக்கியதில் படுகாயமடைந்த முதியவர் மருத்துவமனையில் உயிரிழந்தார். கடம்பூர் வனக்கோட்டம் குன்றை கிராமத்தைச் சேர்ந்த முதியவர் கண்ணன் வனப்பகுதியில் கால்நடை மேய்ச்சலுக்காக சென்றபோது எதிரே வந்த ஒற்றை யானை தாக்கியது. இதில் படுகாயமடைந்த கண்ணன் கோவை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார்.
ராமநாதபுரம் மாவட்டம் நம்புதாளை அருகே கடலில் மீனவர்களின் வலையில் அரிய வகை கடல் பசு ஒன்று சிக்கியது. இதுகுறித்து காவல்துறைக்கு தகவல் தெரிவித்ததை அடுத்து கடல் பசுவை பத்திரமாக கடலில் விடும்படி அறிவுறுத்தியுள்ளனர். அதன்படி பத்திரமாக கடலில் விட்ட நாட்டுப்படகு மீனவர்களை காவல்துறையினர் மற்றும் வனத்துறையினர் வெகுவாக பாராட்டினர். செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் பேரூராட்சியில் சேகரிக்கப்படும் குப்பைகள் மற்றும் பிளாஸ்டிக் கழிவுகள் உப்பளத்தில் கொட்டுவதால் கடலில் கலக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. அதேபோல சாலை ஓரத்தில் கொட்டுவதால் ஏராளமான கால்நடைகள் அதனை தின்பதற்காக வருகிறது. ஆகவே இங்கு கொட்டப்படும் குப்பைகளை வேறு இடத்திற்கு மாற்றி கொட்ட வேண்டும் என்று மக்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். இதுகுறித்து பேரூராட்சி சுகாதார மேற்பார்வையாளர் கேட்டதற்கு குப்பைகளை மறுசுழற்சி செய்ய தனியாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் உடனடியாக அங்கிருந்து அகற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அருகே கோட்டுச்சேரியில் பள்ளி மாணவர்களுக்கான சதுரங்க விளையாட்டுப் போட்டி நடைபெற்றது. இதில் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள அரசு மற்றும் தனியார் பள்ளிகளைச் சேர்ந்த 200க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்றனர். போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு காரைக்கால் செஸ் அசோசியேஷன் சார்பில் பரிசுகள் வழங்கப்பட்டன. சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரியில் வாடகைக்கு குடியிருந்த வீட்டில் கொத்தனார் ஒருவர் கஞ்சா செடி வளர்த்து வந்துள்ளார். இதுகுறித்து தகவல் அறிந்து நிகழ்விடத்திற்கு சென்ற காவல்துறை வீட்டில் வளர்த்திருந்த 10 அடி உயரமுள்ள கஞ்சா செடியை கைப்பற்றி நடவடிக்கை எடுத்தனர். மேலும் கொத்தனார் முருகன் மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்தனர். சென்னை விமான நிலையத்தில் கடத்தல் தங்கம் பிடிபட்ட விவகாரம் தொடர்பாக பாஜக நிர்வாகி பிருத்வி உட்பட 6 பேருக்கு சம்மன் அனுப்பி சுங்கத்துறை அதிகாரிகள் விசாரித்து வருகிறார்கள். கடந்த மாதம் 29ஆம் தேதி சென்னை விமான நிலையத்தில் சுமார் 1 கிலோ தங்கத்தை மலக்குடலில் கடத்தி வந்த இலங்கையைச் சேர்ந்த பயணி ஒருவரை சுங்கத்துறை அதிகாரிகள் கைது செய்தனர். அவரிடம் மேற்கொண்ட விசாரணையில் விமான நிலையத்தில் கடை அமைத்து விற்பனை செய்து வந்த யூடியூபர் ஷபீர் அலி என்பவர் 7 ஊழியர்களுடன் இந்த தங்க கடத்தலை அரங்கேற்றியது அம்பலமானது. இதனையடுத்து ஷபீர் அலி மற்றும் அவருடன் பணியாற்றிய ஊழியர்கள் 7 பேரை சுங்கத்துறை அதிகாரிகள் கைது செய்தனர். இவர்களிடம் நடத்திய விசாரணையில் கடந்த 2 மாதங்களில் 167 கோடி ரூபாய் மதிப்புள்ள 267 கிலோ தங்கத்தை கடத்தியது தெரியவந்தது. தொடர்ந்து யூடியூபர் ஷபீர் அலிக்கு கடை ஒதுக்கிய விவகாரத்தில் வித்வேதா பிஆர்ஜி நிறுவன இயக்குநராக இருந்த பாஜக நிர்வாகி பிருத்விக்கு சம்மன் அனுப்பி விசாரணை மேற்கொண்டனர். இதனையடுத்து சென்னையில் 2 வணிக வளாகங்களில் உள்ள கடைகளை ஆய்வு செய்ததில் பல முக்கிய ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவில் இணை பொது மேலாளராக பணியாற்றி வரும் செல்வநாயகம் உள்ளிட்ட 5 பேருக்கு சம்மன் அனுப்பியுள்ளதாக அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இதனைத் தொடர்ந்து கடத்தப்பட்ட மொத்த தங்கமும் யாருக்கு வழங்கப்பட்டது என்பதை தெரிந்து கொள்ள கைது செய்யப்பட்டவர்களை காவலில் எடுத்து விசாரிக்க சுங்கத்துறை அதிகாரிகள் திட்டமிட்டுள்ளனர். ஆம்ஸ்ட்ராங் கொலை தொடர்பாக கைது செய்யப்பட்ட அதிமுக ஒன்றிய கவுன்சிலர் ஹரிதரன் நீதிமன்ற காவலில் பூந்தமல்லி சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். ஆம்ஸ்ட்ராங் கொலை தொடர்பாக கடம்பத்தூர் ஒன்றிய அதிமுக கவுன்சிலரான ஹரிதரனை காவல்துறையினர் கைது செய்தனர். இவர் வழக்கறிஞராக பணியாற்றி வருவதும் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் ஏற்கனவே கைது செய்யப்பட்ட ஹரிஹரன் மற்றும் அருளின் நண்பர் என்பதும் விசாரணையில் தெரியவந்துள்ளது. இந்த வழக்கில் குற்றவாளிகள் பயன்படுத்திய 6 செல்போன்களை ஹரிதரனிடம் அருள் ஒப்படைத்துள்ளார். இந்த செல்போன்களை யாருக்கும் தெரியாமல் சேதப்படுத்தி திருவள்ளூர் மாவட்டம் வெங்கத்தூர் பகுதியில் உள்ள கொசஸ்தலை ஆற்றில் ஹரிதரன் வீசி எறிந்துள்ளார். இது தனிப்படை காவல்துறையினருக்கு தெரிய வந்த நிலையில் ஸ்கூபா டைவர்களின் உதவியுடன் கொசஸ்தலை ஆற்றிலிருந்து 3 செல்போன்கள் மீட்கப்பட்டன. மற்ற செல்போன்களையும் கண்டுபிடிக்கும் பணிகள் தீவிரமாக நடைபெறுகின்றன. விசாரணைக்கு பின்னர் எழும்பூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட ஹரிதரனை ஆகஸ்ட் 2ஆம் தேதி வரை சிறையில் அடைக்க நீதிபதி உத்தரவிட்டார். இதையடுத்து பூந்தமல்லி சிறையில் அவர் அடைக்கப்பட்டார். இதற்கிடையே காவல்துறையால் கைது செய்யப்பட்ட ஹரிதரனை கட்சியிலிருந்து நீக்கியிருப்பதாக அதிமுக தலைமை அறிவித்துள்ளது. ஆம்ஸ்ட்ராங் கொலையை கண்டித்து சென்னையில் நினைவேந்தல் பேரணி நடைபெற்றது. எழும்பூர் நரியங்காடு பகுதியில் தொடங்கி தெற்கு கூவம் வழியாக 1.5 கிலோமீட்டரை கடந்து ராஜரத்தின மைதானம் அருகே உள்ள மேடையை பேரணி அடைந்தது. நீலம் பண்பாட்டு மையம் சார்பில் ஒழுங்கு செய்யப்பட்ட இந்த நிகழ்வில் இயக்குனர் ப. ரஞ்சித், நடிகர் அட்டகத்தி தினேஷ், பாடகர் அறிவு, கல்வியாளர் பிரின்ஸ் கஜேந்திர பாபு உள்ளிட்ட 2000க்கும் அதிகமானோர் பங்கேற்றனர். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் பட்டியலின பிரிவு தலைவர் ரஞ்சன்குமார் தலைமையில் காங்கிரஸ் கட்சியினர் கொடியுடன் பங்கேற்றனர். இதைத் தொடர்ந்து ராஜரத்தின மைதானத்தில் நினைவேந்தல் நடைபெற்றது.
பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலைக்கு காரணமான உண்மை குற்றவாளிகளை காவல்துறை கண்டறிய வேண்டும் என திரைப்பட இயக்குநர் ப. ரஞ்சித் வலியுறுத்தினார். ஆம்ஸ்ட்ராங் படுகொலைக்கு நீதி கேட்டு நடைபெற்ற பேரணியின் போது பேசிய அவர், ஆம்ஸ்ட்ராங் படுகொலைக்கு பின்பு நடந்த பல கசப்பான சம்பவங்களை மறக்க தயாராக இருப்பதாகவும், ஆனால் ஆம்ஸ்ட்ராங்கிற்கு அரசு சென்னையில் மணி மண்டபம் அமைக்குமா எனவும் கேள்வி எழுப்பினார். திருமாவளவனை தங்களுக்கு எதிராக நிறுத்துகிறார்கள் என்றும், ஆனால் அவருக்கு எதிராக ஒருபோதும் நிற்க மாட்டோம் எனவும் ப. ரஞ்சித் கூறினார். நம்ம ஏதோ ஒன்று பேசினாலே உடனே ஒரு கதை ஒன்று கட்டி இப்படி ஒன்று பண்ணோம் அப்படி ஒன்று பண்ணோன்னு சொல்லிட்டு நம்ம அண்ணன்களே நமக்கு எதிராக நிறுத்துறது இதெல்லாம் ரொம்ப கடுமை, ரொம்ப ரொம்ப கவலையாக இருக்குது. அப்படியெல்லாம் கிடையாது. அண்ணன் திருமாவளவனுக்கு நான் சொல்லிக்கிறேன், தயவு செஞ்சு உங்களுக்கு எதிராக நம்ம ஒரு காலம் இருக்க மாட்டோம்னா, உங்களுக்கு எதிராக நாங்கள் இருக்கணும். எங்களுடைய குரல் நீங்க, எங்களுடைய குரல் நீங்க. உங்களை நாங்கள் ஒரு காலம் விட்டுவிட மாட்டோம், உங்களை ஒரு காலம் நாங்கள் விட்டுவிட மாட்டோம். உங்க கூட தான் நிற்போம். ஒவ்வொரு அண்ணனுக்கும் சொல்றேன். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலைப்பகுதியில் கள்ளச்சாராயத்தை கட்டுப்படுத்தும் நோக்கில் சிறப்பு அதிரடிப்படை வீரர்கள் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். கருணாபுரத்தில் விஷச்சாராயம் குடித்து 67 பேர் உயிரிழந்த சம்பவத்தை தொடர்ந்து கல்வராயன் மலைப்பகுதியில் காவல்துறையினர் தீவிர சோதனை நடத்தி வருகின்றனர். கள்ளச்சாராயம் காய்ச்சி விற்பனை செய்வதை தடுப்பதற்காக சிறப்பு அதிரடிப்படை வீரர்கள் 38 பேர் கல்வராயன் மலையில் முகாமிட்டுள்ளனர். கள்ளச்சாராயம் காய்ச்சப்படும் இடங்களுக்கு சென்று சாராயத்தை அழித்து வருகின்றனர். இதுவரை சுமார் 2000 லிட்டர் சாராய ஊழல்களை அதிரடிப்படையினர் அழித்துள்ளனர். மேலும் சாராய வியாபாரிகள் ஊருக்குள் வருவதை தடுக்க சோதனை சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன. சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரியில் வாடகைக்கு குடியிருந்த வீட்டில் கொத்தனார் ஒருவர் கஞ்சா செடி வளர்த்து வந்துள்ளார். இதுகுறித்து தகவல் அறிந்து நிகழ்விடத்திற்கு சென்ற காவல்துறையினர் வீட்டில் வளர்த்திருந்த 10 அடி உயரமுள்ள கஞ்சா செடியை கைப்பற்றி நடவடிக்கை எடுத்தனர். மேலும் கொத்தனார் முருகன் மீது வழக்கு பதிவு செய்து அவரை கைது செய்தனர். மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 53,098 கனஅடியிலிருந்து 71,777 கனஅடியாக அதிகரித்துள்ளது. கர்நாடக அணைகளில் நீர்த்திறப்பு எதிரொலியாக மேட்டூர் அணையின் நீர்மட்டம் கிடுகிடுவென உயர்ந்து வருகிறது. நீர்வரத்து அதிகரிப்பால் ஒரே நாளில் மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 7.60 அடி உயர்ந்துள்ளது. 61.31 அடியாக இருந்த நீர்மட்டம் ஒரே நாளில் 68.91 அடியாக உயர்ந்துள்ளது. குடிநீர் தேவைக்காக அணையிலிருந்து வினாடிக்கு 1000 கனஅடி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. மதுரை கள்ளழகர் கோயிலில் ஆடி தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. ஆடி பெருந்திருவிழா கடந்த 13ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தினமும் பல்வேறு வாகனங்களில் கள்ளழகர் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியான தேரோட்டம் கோலாகலமாக நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட பக்தர்கள் கோவிந்தா முழக்கத்துடன் தேரை வடம்பிடித்து இழுத்தனர். பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தேரோட்டத்தில் கலந்து கொண்டு வழிபட்டனர். பக்தர்களின் வருகையையொட்டி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அரவிந்த் தலைமையில் 1000க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். விழாவின் முக்கிய நிகழ்வான தீர்த்தவாரி நாளை நடைபெறவுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் பொற்பனைக்கோட்டையில் நடைபெற்று வரும் 2ஆம் கட்ட அகழாய்வில் 5 செம்பு அணிகள் மற்றும் அஞ்சனக்கோல் உள்ளிட்டவை கண்டறியப்பட்டுள்ளன. இது தொல்லியல் ஆய்வாளர்கள் மத்தியில் பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. முதல் கட்ட அகழாய்வு பணிகள் 149 நாட்கள் நடைபெற்ற நிலையில் தங்க மூக்குத்தி, வட்ட சில்லுகள், கண்ணாடி மணிகள் உள்ளிட்ட 533 தொல்பொருட்கள் கண்டறியப்பட்டன. இவை அனைத்தும் சங்ககாலம் மற்றும் அதற்கு முந்தைய காலகட்டத்தைச் சேர்ந்தவை என தொல்லியல் ஆய்வாளர்கள் கூறியுள்ளனர். 2ஆம் கட்ட அகழாய்வு பணிகள் கடந்த மாதம் 18ஆம் தேதி பொற்பனைக்கோட்டை அகழாய்வு இயக்குநர் தங்கதுரை தலைமையில் தொடங்கியது. 26 நாட்கள் நடைபெற்ற அகழாய்வில் கண்ணாடி மணிகள், கண்ணாடி வளையல்கள், செங்கல் தளம் என 424 தொல்பொருட்கள் கண்டறியப்பட்டன. தொடர்ந்து நடைபெற்ற அகழாய்வில் சுமார் 2 கிராம் எடையுள்ள 5 செம்பு அணிகள் தற்போது கண்டறியப்பட்டுள்ளன. மற்றொரு அகழாய்வு குழியில் 3 சென்டிமீட்டர் நீளமுள்ள மை தீட்டும் குச்சி எனப்படும் அஞ்சனக்கோல் கண்டறியப்பட்டுள்ளது. இந்த சான்றுகள் பண்டைய காலத்தில் வாழ்ந்த மக்களின் பண்பாட்டு செழிப்பினை வெளிக்காட்டுகிறது என தொல்லியல் ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர்.
மேட்டுப்பாளையம் பில்லூர் அணையிலிருந்து வினாடிக்கு 10,000 கனஅடி உபரி நீர் பவானி ஆற்றில் வெளியேற்றப்பட்டு வருகிறது. நீர்வரத்து அதிகரித்ததால் கடந்த 16ஆம் தேதி பில்லூர் அணை முழு கொள்ளளவை எட்டியது. அன்று முதல் அணைக்கு வரும் நீர்வரத்து அப்படியே உபரி நீராக பவானி ஆற்றில் திறந்துவிடப்பட்டுள்ளது. வினாடிக்கு 10,120 கனஅடி நீர் வெளியேற்றப்பட்டு வருவதால் பவானி ஆற்றின் கரையோரம் உள்ள மேட்டுப்பாளையம் மற்றும் சிறுமுகை பகுதி மக்களுக்கு 5ஆம் நாளாக வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பவானி ஆற்றில் இறங்கி குளிக்கவோ மீன்பிடிக்கவோ கூடாது என்றும் பரிசல் மூலம் ஆற்றை கடக்கவோ முயற்சிக்க வேண்டாம் என அறிவுறுத்தி மாவட்ட நிர்வாகம் கண்காணித்து வருகிறது. அணைக்கான நீர்வரத்து 20,000 கனஅடியாக இருந்த நிலையில் தற்போது பாதியாக குறைந்து 10,000 கனஅடியாக இருப்பது குறிப்பிடத்தக்கது. மன்னார்குடியில் பிரபல உணவகத்தில் புழு கிடந்த உணவை சாப்பிட்ட இளைஞர் வாந்தி மயக்கத்தால் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி RP சிவம் நகரைச் சேர்ந்த 30 வயது இளைஞர் பிரவீன்குமார் மன்னார்குடி வடசேரி சாலையில் ஃபேன்சி ஸ்டோர் நடத்தி வருகிறார். கடையிலிருந்து வீட்டுக்கு செல்ல முடியாத அவர் மன்னார்குடி பெரிய கடை வீதியில் உள்ள உணவகத்தில் பார்சல் வாங்கி வந்து பொடி தோசை சாப்பிட்டுள்ளார். அப்போது சட்னியில் கம்பளி பூச்சி இருந்தது தெரிய வந்துள்ளது. உடனடியாக வாந்தி மயக்கம் ஏற்பட்ட அவர் மன்னார்குடி அரசு மாவட்ட மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டார். திருவண்ணாமலையில் கிரிவலம் சென்று ஊர் திரும்புவதற்காக ரயில் நிலையத்தில் பக்தர்களின் கூட்டம் அலைமோதியது. ஆடி பௌர்ணமியையொட்டி கிரிவலம் செல்வதற்காக திருவண்ணாமலையில் லட்சக்கணக்கான பக்தர்கள் குவிந்தனர். அண்ணாமலையார் கோயிலில் தரிசனம் செய்வதற்காக பக்தர்கள் காந்தி சிலையிலிருந்து நீண்ட வரிசையில் 7 மணி நேரம் காத்திருந்து வழிபட்டனர். பக்தர்களின் வசதிக்காக மாவட்ட நிர்வாகம் சார்பில் பல்வேறு அடிப்படை வசதிகள் செய்து தரப்பட்டன. வழக்கமாக அம்மணி அம்மன் கோபுர தெருவில் மட்டுமே பந்தல் அமைத்திருந்த நிலையில் பக்தர்களின் வருகை அதிகமாக இருந்ததால் காந்தி சிலை வரை பந்தல் அமைக்கப்பட்டது. இந்த நிலையில் கிரிவலம் சென்ற பக்தர்கள் சொந்த ஊர் செல்வதற்காக ரயில் நிலையங்களில் குவிந்தனர். அவளியாக வந்த ரயில்களில் முந்தி அடித்துக் கொண்டு ஏறியதால் நெரிசல் ஏற்பட்டது. திருவண்ணாமலைக்கு வரும் பக்தர்களுக்கு முறையான போக்குவரத்து வசதி இல்லாததால் இதுபோன்ற கூட்ட நெரிசலில் சிக்கி தவிப்பது தொடர்கதையாகியுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளனர். இதனால் போதிய போக்குவரத்து வசதிகளை ஏற்படுத்தி தருமாறு வலியுறுத்தியுள்ளனர். டெல்லியில் வரும் 27ஆம் தேதி நடைபெறவுள்ள நிதி ஆயோக் நிர்வாக குழு கூட்டத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பங்கேற்பார் என தகவல் வெளியாகியுள்ளது. பிரதமர் மோடி தலைமையிலான பாஜக அரசு பொறுப்பேற்றதும் மத்திய திட்டக்குழு கலைக்கப்பட்டு அதற்கு பதிலாக பிரதமர் தலைமையில் நிதி ஆயோக் அமைப்பு நிறுவப்பட்டது. அண்மையில் நிதி ஆயோக் அமைப்பு மாற்றியமைக்கப்பட்டது. மத்திய அமைச்சர்களுக்கும் கூட்டணி கட்சிகளுக்கும் நிதி ஆயோக் அமைப்பில் இடமளிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து ஜூலை 27ஆம் தேதி நிதி ஆயோக்கின் 9வது நிர்வாக குழு கூட்டம் பிரதமர் மோடி தலைமையில் நடைபெறவுள்ளது. தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினும் இந்த கூட்டத்தில் பங்கேற்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கூட்டத்தில் பங்கேற்கும் முதலமைச்சர் மத்திய அரசின் நிலுவைத் தொகை, நிதி விவகாரம் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகள் குறித்து பேச திட்டமிட்டுள்ளதாக தெரிகிறது. இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு ஓரிரு நாட்களில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. திருச்சி SRM ஹோட்டலில் நடந்து வரும் கடல்வாழ் மீன்கள் உணவு திருவிழா பலரையும் கவரும் வகையில் அமைந்துள்ளது. SRM ஹோட்டலில் சமைக்கப்பட்ட பல்வேறு வகையான மீன் உணவுகளை வாடிக்கையாளர்கள் மற்றும் உணவு பிரியர்கள் ஆர்வத்துடன் சுவைத்து மகிழ்ந்தனர். கணவாய், வஞ்சிரம், நெத்திலி, நண்டு, வாவல், செம்மீன், சங்கரா, கிளிமீன்கள் உள்ளிட்டவை அனைவரின் கவனத்தை ஈர்த்தது. 400 ரூபாய் முதல் 7000 ரூபாய் வரையில் மீன் உணவுகள் விற்பனைக்காக வைக்கப்பட்டிருந்தன. படகு போன்ற அமைப்பும் உணவு உபசரிப்பவர்கள் மீனவர்களை போன்று உடை அணிந்திருந்ததும் அங்கு வந்திருந்தவர்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. உணவு திருவிழாவில் பங்கேற்றவர்களை மகிழ்விக்கும் வகையில் இசை நிகழ்ச்சியும் நடத்தப்பட்டன. 30ஆம் தேதி வரை மீன்கள் உணவு திருவிழா நடைபெறும் என SRM ஹோட்டல் நிர்வாகத்தினர் தெரிவித்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் நம்புத்தாளை அருகே கடலில் மீனவர்களின் வலையில் அரிய வகை கடல் பசு ஒன்று சிக்கியது. இதுகுறித்து காவல்துறைக்கு தகவல் தெரிவித்ததை அடுத்து கடல் பசுவை பத்திரமாக கடலில் விடும்படி அறிவுறுத்தியுள்ளனர். அதன்படி பத்திரமாக கடலில் விட்ட நாட்டு படகு மீனவர்களை காவல்துறையினர் மற்றும் வனத்துறையினர் வெகுவாக பாராட்டினர்.